மக்களாகிய நாம் பணத்தை வெளியே கொண்டு போகும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பறக்கும் படை அதிகாரிகள் 50,000க்கு மேலே நாம் ரொக்கத்தை கொண்டு போய் அதற்கான சோர்ஸ், அதாவது அதற்கான ஆவணங்கள் நாம் காட்டவில்லை என்றால் அந்த பணத்தை பறிமுதல் செய்து விடுவார்கள். பிறகு அதை போய் நாம் அவங்கக்கிட்ட உரிய ஆவணங்களை காட்டி பெற வேண்டி இருக்கும். மக்களாகிய நாம் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் தேர்தல் காலத்தில். காரணம் என்னென்னா, என்று தேர்தல் அறிவித்தார்களோ நாடாளுமன்ற மக்களவைக்கு அன்றே தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டது. பறக்கும் படைகளும் தயார் நிலையில் உள்ளது. மொத்தம் எத்தனை பறக்கும் படைகள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1000க்கு 100 கம்மி. 900 பறக்கும் படைகள் தமிழகம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், மடக்கி பிடிப்பதற்காக. பணம், பொருட்கள், நகை உரிய ஆவணங்களோடு நீங்கள் எடுத்து செல்வதில் உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. இப்போ நீங்கள் 50,000க்கு மேலே மதிப்புள்ள பொருட்களோ நகைகளோ பணமோ ரொக்கமோ நீங்கள் கொண்டு போகிறீங்க, ஆவணம் வச்சுருக்கீங்கன்னா உங்களை அவங்க பிடிக்க மாட்டாங்க. ஒருவேளை 50,000க்கு மேலே மதிப்புள்ள பொருட்கள், நகை, பணம், ரொக்கம் வச்சுருந்தீங்க, ஆவணம் இல்லைன்னா அதை பறிமுதல் செஞ்சுருவாங்க. சரி, அவங்க இதை எப்படி கையாளுறாங்க அப்படின்னு சொல்லி நம் செய்தியாளர்கள் அந்த அதிகாரிகள் கிட்ட பேசி சொல்லியிருக்காங்க. ஆவணம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வச்சுக்கோங்களேன், 50,000 ரூபா மேலே கொண்டு போயிட்டீங்க, உங்களை பறக்கும் படை வந்து சுற்றி டக்கென்று பிடித்து விட்டார்கள். ஒருவேளை 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் அதை வருமான வரிக்கே தகவல் சொல்லிடுவாங்களாம். இது இன்னும் காம்ப்ளிகேட் ஆகிறது, சிக்கலாகிறது. 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பார்த்துருவோம். மாவட்ட கருவூலத்திற்கு அந்த பணம் சென்று விடுகிறது. பிறகு நீங்கள் ஒரு வாரத்துக்குள்ளே மாவட்ட கருவூலத்தில் இந்த டாக்குமெண்ட்ஸ் ஆவணம் பாருங்கள், நான் கொண்டு வந்த பணத்திற்கு இதுதான் மூலதனம், அதை பாருங்கள், இதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன், ரசீது, என் பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க. ஆனால் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தால் இன்கம் டேக்ஸ்க்கு தகவல் தெரிவிக்கப்படும். ஒருவேளை நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது ஆனால் ஆவணங்கள் காண்பிக்கவில்லை என்றால் கருவூலத்திலேயே சீலிட்டு அந்த பணம் வைக்கப்படுகிறது. 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் என்று வந்துவிட்டால் அதற்கு நீங்கள் வரி செலுத்திய பிறகுதான் உங்களுடைய பணம் உங்களிடம் வரும். அதனால் நீங்கள் கொண்டு போகிற பணம் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், உரிய ஆவணங்களோடு இருக்க வேண்டும். இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார், ஒரு அவசர நிலை, எங்கள் குடும்பத்தில் ஒரு சொந்தக்காரங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்காங்க, அவங்களுக்கு உதவிக்காக கடனை வாங்கி பணத்தை கொண்டு போகிறோம், 50,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, அதை சில இடங்களில் பிடிச்சிடுறாங்க, எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திருமண நாள் குறித்தவங்க அதுக்கு செலவுக்கு பணம் ரொக்கமாக கையில் கொண்டு போகிறாங்க, அங்கே கொடுத்து பொருள் வாங்கணும், அவங்க ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. சிறிய வியாபாரிகள் நிறைய பேர் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வியாபாரிகள் சங்கம் குறைஞ்சபட்சம் 1 லட்சத்துக்காவது அந்த தொகையை நீங்கள் உயர்த்தணும். 50,000ங்கிறது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் மிக குறைவு. இதுக்கெல்லாம் ஆவணம் கேட்டிங்கன்னா நாங்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாக்கப்படுகின்றோம். உண்மையிலேயே தேர்தலில் பணப்பட்டுவாடாவை தவிர்ப்பதற்காக நீங்கள் இந்த நடவடிக்கையில் இறங்கியிருக்கீங்க, சிறப்பு படை. ஆனால் பாமர மக்களை நீங்கள் பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் யார் எப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் சாதாரண மக்களை சிக்கலில் விட்டு விடாதீர்கள் என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். சரி, அதிகாரிகள்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு ரூல்ஸ் என்றால் ரூல்ஸ் தான். 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் அதற்கான ஆவணங்களை கொண்டு வாங்க, நாங்கள் பிடிக்க மாட்டோம். 50,000க்கு உள்ளே இருந்தால் உங்களை பிடிக்கவே மாட்டோம். 50,000க்கு மேலே ஆவணம் இல்லாமல் கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுடைய சட்டம் எங்களுக்கு அதை சொல்லுகிறது. எனவே நாங்கள் அதை அமல்படுத்துகின்றோம். மாவட்ட கருவூலத்திற்கு உங்கள் பணம் போகிறதா அல்லது இன்கம் டேக்ஸ் அவர்களுக்கு தகவல் சொல்லப்படுகிறதா என்பது உங்களுடைய தொகையை பொறுத்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில அதிகாரிகள் 10 லட்சம் மேலே இருந்தால் தான் இன்கம் டேக்ஸுக்கு சொல்லுவோன்னு சொல்கிறாங்க. சில அதிகாரிகள் இல்லை 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருந்தாலே நாங்கள் இன்கம் டேக்ஸுக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களாகிய நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தை கோட்டை விட்டு விடாதீர்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் தேர்தல் அதிகாரிகளும் பணப்பட்டுவாடா நடந்துவிடக்கூடாது என்பதில் மிக மும்முரமாக இருக்காங்க. பொதுமக்களாகிய உங்களுக்கு அவங்க நம்பரும் கொடுத்துருக்காங்க. உங்கள் பகுதியில் யாராவது பணம் விநியோகிக்கிறாரு, ஓட்டுக்கு பணம் போட காசு வச்சுக்கிட்டு அந்த பகுதியில் இருக்காரு, விநியோகம் செய்கிறாரு அப்படின்னா உடனே நீங்கள் தகவல் சொல்லலாம். அதற்கான நம்பரை குறிச்சிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட உங்கள் செல்ஃபோனில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நாம் பேசுகிறது யூடியூப்லேயும் இருக்கும், நீங்கள் அங்கேயும் போய் இந்த வீடியோவை பார்க்கலாம். டோல் ஃப்ரீ நம்பர் முதல்ல 1800-425-6669, ஆங்கிலத்தில் சொல்கிறேன் 1800-425-6669. வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் புகார் கொடுக்கலாம். அதற்கு ஒரு எண் கொடுக்கப்பட்டிருக்கிறது 9445394453. ஆங்கிலத்தில் சொல்கிறேன் 9445394453. இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் தகவல் கொடுக்கலாம். இன்டர்நெட்டில் போனீங்கன்னா இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் நீங்கள் புகார்
கொடுக்கலாம். உண்மையிலேயே யார் ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறார்களோ அவர்களை சிக்க வைக்க வேண்டுமாயின் இந்த நம்பரில் நீங்கள் தகவல் கொடுங்க. தேர்தல் பறக்கும் படை வந்து அவர்களை பிடித்துவிடும். பாமர மக்கள்கிட்டேருந்து பறக்கும் படைக்கு ஒரு செய்தி என்னென்னா, இது போன்ற மனிதர்களை பிடித்து கொள்ளுங்கள், பாமர மக்களை விட்டுவிடுங்கள், முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆவணம் எடுத்துக்கொண்டு வருகிறோம், ஆனால் அவசர நிலை என்றால் எங்களுக்கு கையும் ஓடாது காலும் ஓடாது, நாங்கள் என்ன செய்வோம் என்று அவர்களுடைய கோரிக்கையை பறக்கும் படையிடம், தேர்தல் ஆணையத்திடம் முன்வைக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.